ஹாய். நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இதில் யார் மேலே தப்புன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஊரில் சின்ன கிராமம் இருந்ததா. அந்த சின்ன கிராமத்தில் வாழ்கிற குட்டி பொண்ணோட கதை தான் இது. அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அப்பா அம்மா 2 பேரும் கூலி தொழிலாளிகளாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு 3 பசங்க. 3 பசங்களை நினச்சி இவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். நம்ம இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களாம். யோசித்து நம்ம வெளியூருக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். அப்பா போய் அவங்க அம்மாட்ட, அம்மா, குழந்தைங்கள நீங்கள் பார்த்துக்க முடியுமா? நாங்கள் 2 பேரும் வெளியூருக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க அம்மா, சரிடா, நீ கவலைப்படாமல் போ, குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் பசங்கக்கிட்ட, பசங்களா, பாட்டியே தொந்தரவு பண்ணக்கூடாது, சமத்தா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். 3 நாள் வரைக்கும் பாட்டி கூடவே இருந்தாங்களாம், எங்கேயும் போகலையாம். அதுக்கப்புறம் கிராமத்தில் ஒரு வேலை வந்துதான். நம்ம போய் வேலை செஞ்சால் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நினச்ச பாட்டி, பசங்களா, நீங்கள் இங்கேயே விளையாடிட்டுருங்க, நான் வேலை முடித்த உடனே நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிங்க பாட்டி அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்களாம். பசங்களாம் விளையாடிட்டுருக்கப்ப அந்த பொண்ணால் மட்டும் விளையாடவே முடியலையாம். யாரு கூடயும் அந்த பொண்ணால் சேரவும் முடியலையாம். அந்த பொண்ணு தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணலாம், நமக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த எண்ணத்தை கொடுத்தது யாரோட தப்பாக நினைக்கிறீங்க? அப்பா அம்மா விட்டுட்டு போன அவங்களோட தப்பா? பாட்டி வேலைக்கு போன அவங்க தப்பா? யாரு கூடயும் ஒட்டாமல் இருந்தால் அந்த பொண்ணோட தப்பா? நீங்கள் யார் மேலே தப்புன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.